வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். எலெக்ஷன் அப்டேட். டிவிகேவுக்கும் என்டிஏவுக்கும் இடையில தான் போட்டியே. திமுக கூட்டணி 3வது இடம் தள்ளப்பட்டுச்சு. இனி அது மீண்டு வரது கஷ்டம். அதனால திமுக கூட்டணியை பத்தி பேசுறது வேஸ்ட். இப்போ டிவிக்கு ஆட்சியை பிடிக்க போறாங்களா, என்டிஏ ஆட்சியை பிடிக்க போறாங்களா அப்படிங்கறதான் சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நேரப்படி டிவிக்கு 100 அப்படிங்கிற நம்பரை டச் பண்ணியிருக்காங்க. 100 தொகுதிகளில் லீடிங்ல இருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி 80 தொகுதிகளில் லீடிங்ல இருக்காங்க. திமுக கூட்டணி 53 தொகுதிகளில் லீடிங்ல இருக்காங்க. இப்போ அதிமுக சப்போர்ட்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? விஜய் எல்லா கேம்பெயின்லையும் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன வேண்டுகோளை முன் வச்சாருன்னா, காலையில எழுந்தோனையே வாக்குப்பதிவு அன்னைக்கு காலையில எழுந்தோனையே ஜம்முன்னு கிளம்பிட்டு வாக்குச்சாவடிக்கு போய் விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணாரு. டிவிக்கு ஆதரவாளர்கள் எல்லாமே காலையில் உடனே எந்திரிச்சு குளிச்சு ஓட்டு போட்டாங்க. அப்போது முதல் 3 சுற்று நிலவரப்படி டெஃபினட்டாக டிவிக்கே தான் லீடிங்கில் இருப்பாங்க. 4வது சுற்று 5வது சுற்றுக்கு மேலே தான் ஏடிஎம்கே கூட்டணி பார்த்தீங்கன்னா டிவிக்கேவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் போட்டி டிவிக்கேவா என்டிஏவா அப்படிங்கிறதா போட்டி. இது ஒன்று. ரெண்டாவது, ஸ்டாலின் உட்பட 22 திமுக அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. 22 திமுக அமைச்சர்கள். முதல்வராக இருந்தவங்க தோல்வி அடைந்த வரலாறு ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கு. போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சாங்களா? ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அந்த பட்டியலில் சேர போறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இப்போ வரைக்கும் ஸ்டாலினும் பின்னடைவை தான் சந்திச்சிருக்காரு, லீடிங்ல இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருக்கு. இதனால அறிவாலயம் மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவசரப்பட்டு திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அப்படின்னு இந்த கவுண்ட் டவுன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடிகாரத்தெல்லாம் தொடங்கி வச்சிருந்தாங்க. மே 4ஆம் தேதி திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போகுது அப்படின்னு கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தூக்கி குப்பையில் தான் போடணும் போல அந்த கடிகாரத்தெல்லாம். ரொம்ப சோகத்தில் இருக்கு அறிவாலயம். ஆனால் பிரதீப் குப்தா இருக்காரு பார்த்தீங்களா, அவரை பாராட்டியே ஆகணுங்க. ஆக்சிஸ் மை இந்தியா 98லிருந்து 120 தொகுதிகளை டிவிக்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் சொல்லியிருந்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் குறித்து 10க்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் வெளிவந்துச்சு. அதில் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் டிவிக்கே ஆட்சி அமைப்பதற்கு சான்ஸ் இருக்கு, டிவிக்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவாங்க அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லா எக்ஸிட் போல் நிறுவனங்களும் 10லிருந்து 20 டிவிக்கே வருவாங்க, இல்லை 20லிருந்து 30 வருவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவாங்கன்னு யாருமே ப்ரிடிக்ட் பண்ணலை. பிரதீப் குப்தா மட்டும் தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ திமுக என்ன கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ 400 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னு பிரதீப் குப்தா ப்ரிடிக்ட் பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சதுனால ஸ்டுடியோலேயே அழுதாரு. அது மாதிரி இந்த முறையும் அவருடைய ப்ரிடிக்ஷன் ராங்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணியிருந்தாங்க. திமுகவுக்கு பேக் ஃபயராக மாறி இருக்கு அந்த நக்கல். 3rd பொசிஷன் தள்ளப்பட்டிருக்காங்க. 22 திமுக அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதியில் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க, ஸ்டாலின் உட்பட அப்படிங்கிறது பிரேக்கிங் நியூஸாக பார்க்குறோம். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலை பற்றி சொல்லி ஆகணும். வெஸ்ட் பெங்காலை பற்றி பாஜக தொண்டர்கள் கவலைப்பட வேண்டாம், பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி மார்க்கு 148. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 150க்கு மேலே பிஜேபி கிராஸ் பண்ணியிருக்காங்க. முதன்முறையாக வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். வேற லெவல் செலிப்ரேஷனில் இறங்கிட்டாங்க பிஜேபி. ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைகிறது. நான் சொல்லியிருந்தேன்ல, 24 சவுத் பர்கானாஸ் அப்படிங்கிற மாவட்டத்தில் பங்களாதேஷ் பார்டரில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வீட்டுடைய பெட்ரூம்ல இருந்து பங்களாதேஷுக்கு சுரங்கப்பாதை இருந்திருக்கு. அந்த லட்சணத்தில் மமதா பானர்ஜியுடைய கவர்னன்ஸ் இருந்துச்சு. அதனால நம்ம நேஷனல் செக்யூரிட்டிக்காக பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கிறது காலத்தின் கட்டாயம். டெஃபினட்டாக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க போறாங்க. இப்பவே கமலாலயம் பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கொண்டாட்டத்தில் இறங்கிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. தொடர்ந்து கணக்கிலே இருங்க. அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான தேர்தல் முடிவுகள் பற்றிய அப்டேட்டை நான் ஷேர் பண்றேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.